4th சாட்டர்டேன்னு வந்துட்டாவே அட்வொகேட்ஸை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. அதுவும் செகண்ட் சாட்டர்டே 4th சாட்டர்டேலாம் எப்பயுமே ஹாலிடே தான். இந்த டைம் ஏன் கோர்ட் வச்சுட்டாங்கன்னா பிகாஸ் நேற்று மொஹரம்க்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் வச்சாங்க. அதுவும் ஹைகோர்ட் சிட்டிங் இல்லை, ஆஃப் டே மட்டும்தான் பெண்டிங் ஒர்க் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். லோயர் கோர்ட்டு ஃபுல் டே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் போயிடலான்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்துட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி என்ன ஒர்க் இருந்ததுன்னா, எனக்கு ஒரு கேஸ் லிஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. மண்டேக்கு மெமோ மூவ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபைலை மூவ் பண்ணி லிஸ்ட் பண்ண வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு நாக்கு தள்ளிடுங்க. பிகாஸ் என்ன தான் டேட்டே இருந்தாலுமே நம்ம பின்னாடியே போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தாத்தா கடையில் போய் தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அப்புறம் லஞ்சுக்கெல்லாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எங்களோட ஒர்க் முடிக்கவே 4 மணி போல் ஆயிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜூனியர்ஸ் அட்வொகேட்ஸுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குன்ற மாதிரி பேசலான் இருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.